இன்னைக்கு நம்ம 10 films which motivates you பார்க்க போறோம். இதுல இருக்க எல்லா படத்தையும் பார்த்து முடிக்கிறப்ப கண்டிப்பா ஒரு ஹோப் வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்பர் 10ல இந்த மாதிரி வாழ முடியாது. இந்த படத்தை பார்த்து ஆசையை தீர்த்துக்க வேண்டியதுதான். காலேஜ் முடிச்ச கையோட கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, பணம் எல்லாத்தையும் எரிச்சிட்டு டிராவல் பண்ண ஆரம்பிக்கிற ஹீரோ. அப்புறம் என்னாச்சு? இதுதான் கதை. படத்தோட பேர் இன்டு த வைல்ட். 2007 ரிலீஸ் ஆயிருக்கு. நேச்சரை ரொம்ப பக்கத்துல காட்டின படம். மிஸ் பண்ணாதீங்க. நம்பர் 9ல ஹோமர்னு ஒரு கோல் மைனரோட சன்னுங்க. ராக்கெட் பில்ட் பண்ணணும்னு பெரிய ஆசைப்படுறாரு. அவர் லைஃப்ல என்னாச்சு? இதுதான் கதை. படத்தோட பேரு அக்டோபர் ஸ்கை. 1999ல ரிலீஸ் ஆயிருக்கு. ஒரு மொரட்டு ட்ரூ ஸ்டோரி. நம்பர் 8ல ரொம்ப கஷ்டப்படுற குடும்பத்துல இருந்து வந்து தன்னோட அசாத்தியமான ஸ்கில்ஸை வச்சு ஒரு மிகப்பெரிய ஃபுட்பால் சாம்பியன் ஆனவருடைய உண்மை கதை. படத்தோட பேரு பீலே பர்த் ஆஃப் எ லெஜெண்ட். இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா இதுக்கு மியூசிக் போட்டது நம்ம பெரிய பாய். நம்பர் 7ல சமூகத்தால ஒதுக்கப்பட்ட பின்னணியில இருந்து வந்து ஐபிஎஸ் ஆன மனோஜ்குமார் சர்மான்ற ஒரு ஹீரோவோட கதை. இந்த படம் பார்த்து அழுகாதவன் மனுஷனே இல்ல, மஸ்ட் வாட்ச். படத்தோட பேரு 12th ஃபெயில். 2023ல ரிலீஸ் ஆயிருக்கு. நம்பர் 6ல ஆனந்த் குமார்ன்ற மேத்தமெட்டிஷியன் ஃபினான்ஷியலி கஷ்டப்படுற அதே சமயத்துல டேலண்டான ஒரு 30 ஸ்டூடெண்ட்ஸை செலக்ட் பண்ணி ஐஐடி கோச்சிங் கொடுக்கறாரு. அவர் லைஃப்ல நடந்த ஸ்ட்ரகிள்ஸ் தான் இந்த படமே. படத்தோட பேர் சூப்பர் 30. 2019ல வந்திருக்கு. ஹித்திக் ரோஷனோட கேரியர் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ். நம்பர் 5ல இந்த படத்தை பத்தி நான் எதுவும் பேச மாட்டேன். எல்லாரும் பார்த்திருப்பீங்க. பார்க்காத 1-2 பேரு உடனே பார்த்துருங்க. படத்தோட பேர் தங்கல். 2016ல ரிலீஸ் ஆயிருக்கு. நம்பர் 4 மைக்கேல் ஜார்டன் பாஸ்கெட் பால்ல உச்சத்தை தொடறதுக்கு முன்னாடி நைக்கி ஷூ கம்பெனி எப்படி அவரை பார்ட்னர் ஆக்குனாங்க, அப்புறம் எவ்வளவு பெரிய ரெவல்யூஷனா மாறினாங்க. இதுதான் கதை. படத்தோட பேர் யார். 2023ல ரிலீஸ் ஆயிருக்கு. படம் ஃபுல்லா பேசிக்கிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு கூஸ் பம்ப்ஸ் வந்துகிட்டே இருக்குங்க. நம்பர் 3ல ஃபாரஸ்ட்னு ஒரு ஐக்யூ கம்மியா இருக்கிற ஒரு பையன். அவனோட ஜேர்னி தான் இந்த படமே. அமீர் கான் லால் சிங் சத்தான்னு ஹிந்தில எடுத்தாரு. அது பெருசா போகல. ஆனா ஒரிஜினல் வெர்ஷன் ஓல்டு வைன் மாதிரி வயசு ஆக ஆக வேல்யூ கூடிக்கிட்டே போகும். படத்தோட பேரு ஃபாரஸ்ட் கம்ப். 1994ல ரிலீஸ் ஆயிருக்கு. நம்பர் 2ல எவ்வளவோ மோட்டிவேஷன் ஃபிலிம்ஸ் பார்த்திருக்கேன். ஆனா இந்த படம் கொடுத்த இம்பாக்ட் வேற எதுவுமே கொடுக்கல. ஒரு ஸ்ட்ரகிளிங் ட்ரம்மரோட கதை. நம்ம ஊருக்கு மயக்கம் என்ன மாதிரி அவங்க ஊருக்கு இந்த படம். படத்தோட பேரு விப்ளாஷ். 2014ல வந்திருக்கு. தயவு செஞ்சு ஒரு வாட்டியாவது பார்த்துருங்க. நம்பர் 1 பார்க்கறதுக்கு முன்னாடி சில ஹானரபிள் மென்ஷன்ஸ். சூரரை போற்று, அண்ணாமலை, எம்எஸ் டோனி, A Man Called Otto, 83, ஜெர்சி. இது இருக்க எல்லா படங்களும் தரமான படங்கள். டாப் 10 லிஸ்ட்ல இருக்கிற படங்களுக்கு ஈடு கொடுத்து ஜெயிக்கிற படங்கள். மிஸ் பண்ணாதீங்க. நம்பர் 1 கிரேட்டஸ்ட் மோட்டிவேஷனல் ஃபிலிம் எனக்கு இந்த படம் தான். லைஃப்ல எல்லாத்தையும் இழந்துட்டு வேலைக்கு ட்ரை பண்ற ஹீரோ. ஒரு விஷயத்து மேல நம்ம ஹார்ட் ஒர்க்கை போட்டுக்கிட்டே இருக்கிறப்போ அதோட பலன் எப்படி இருக்கும்னு காட்டின படம். மஸ்ட் வாட்ச். வில் ஸ்மித்தோட மரண சம்பவம். படத்தோட பேர் தி பர்சூட் ஆஃப் ஹாப்பினஸ். 2006ல ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த டாப் 10 லிஸ்ட் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச சில படங்களை நான் மிஸ் பண்ணிருக்கலாம். அது என்ன அப்படின்ட்டும், இந்த டாப் 10ல நீங்க எத்தனை பார்த்திருக்கீங்க அப்படின்ட்டும், உங்களோட ஃபேவரட் மோட்டிவேஷனல் படம் என்னன்ட்டும் கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. அடுத்த வீடியோல நம்ம சந்திக்கலாம். சைனிங் ஆஃப், ஆர்ஜே விஷால்.